Praise the Lord. Welcome to Synthis Cabin. இன்னைக்கு Synthis Cabinல கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். KFC ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை வீட்டிலையே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சிக்கனை ஃபஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணணும். 1 kg சிக்கன் நான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கரலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கறணும். மிக்சட் ஹெர்ப்ஸ் இல்லைனா ஒரிகனோ இருக்கும்ல, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கறலாம். இது ஆப்ஷனல் தான், இல்லைனா விட்டுறலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்க்கணும். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சிக்கனோட சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணணும். சிக்கனில் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் உள்ளே நல்லா மேரினேட் ஆகும். சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நல்லா கையை வச்சு நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சிக்கனை மாவு கோட் பண்ணி பொரிக்க போகிறோம். அதுக்கு 3 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கார்லிக் பவுடர் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கரலாம். இது ஆப்ஷனல் தான். அதே மாதிரி கலருக்காக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கரலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா கலந்து வச்சுட்டு சிக்கனை நம்ம இதில் கோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த லெக் பீஸ் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி கோட் பண்ணணும். கையை வச்சு நல்லா பிடிச்சி கோட் பண்ணுங்கள். கோட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் டிப் பண்ணணும். டிப் பண்ணிவிட்டு எடுத்து திரும்ப கோட் பண்ணணும். கோட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பீஸையும் அதே மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். கையை வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா தான் மாவு நல்லா அதில் ஒட்டும். இப்போ இதையும் நம்ம டிப் பண்ணி திரும்ப கோட் பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெய் நல்லா நிறையா வச்சுக்கோங்க, நம்மளோட சிக்கன் பீஸ் முங்குற மாதிரி. இப்போ பாருங்கள், நல்ல சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை 2 பீஸையும் சேர்த்தாச்சு. உள்ள ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், 15 நிமிஷம் இது நல்லா மெதுவாக தான் பொரியும். மெதுவாக இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு பொரிக்கணும் நம்ம. அடுத்து பீஸோட சைஸை பொறுத்தும் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே நான் போட்டிருக்க ரெண்டுமே பெரிய பீஸ். எனக்கு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரியே எல்லா சிக்கனையும் பண்ணி நம்ம பொரித்து எடுக்க வேண்டிதான். இந்த மேலே உள்ள லேயர் அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சதுனால உள்ளேயும் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செஞ்சதும் சூடாக சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சமைத்து மகிழுங்கள், சுவைத்து ருசியுங்கள். தேங்க்யூ.